நண்பர்களுக்கு வணக்கம். 2025ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அந்த 25ஆம் ஆண்டிற்கான ராசி பலனை பார்த்துட்டு இருக்கோம். இரண்டாவதாக ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் வலுத்திருக்கிறார், பாதிக்கப்பட்டிருக்கிறார். ராசிநாதன் சுக்கிரன் தற்சமயம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு மாதம் சனி, அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 25 பிறந்த பிறகு ஒரு 2 மாதம் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத அமைப்பு இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதிலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வருவீங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒன்று. ஏன் அப்படின்னா ராசிநாதன் எப்பயுமே பாதிக்கப்படக்கூடாது. 3இல் செவ்வாய் இருப்பது ஒரு பாதுகாப்பான அமைப்பு தான். அடுத்தது ஒரு 6 மாதம் கழித்து தான் உங்களுக்கு ராசியை விட்டு குரு கிடக்குவார். அப்போ ராசிக்குள்ளே குரு இருக்கிறதும் ஒன்றும் பெரிய கெடுதல்னு நாங்கள் சொல்கிறதுக்கு இல்லை. ராசிக்குள்ளே குரு இருந்து 5ஆம் இடத்தை பார்த்து செய்கிறார். 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது, 9ஆம் இடங்கிறது பாக்கியத்தை குறிக்கக்கூடியது. அப்போ 5, 9 நல்லா இருக்குல்ல. ராசியும் நல்லா இருக்குது, 1ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியும் நல்லா இருக்குது, 5ஆம் பாவமும் நல்லா இருக்குது, 9ஆம் பாவமும் நல்லா இருக்குது. அந்த முக்கோண வடிவம் எப்பவுமே வலுப்பெறும்போது தான் ஒரு மனிதனுக்கு தேவையானதை அவன் முயற்சி பண்ணாமே கிடைக்கும் அப்படிங்கிறான். அப்படி என்ன முயற்சி பண்ணாமே என்ன கிடைக்கும்? எந்த முயற்சி பண்ணமானா அவனுக்கு கல்யாணம் இயல்பாக அமையும், திருமணம் இயல்பாக அமையும். அந்த நான் சொல்லக்கூடியது வாலிப வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு. இளம் வயசில் இருக்கிறவங்களுக்கு பாவத்தை நல்லா ஜாலியாக இருப்பாங்க. சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ரிஷபராசி அன்பர்கள் எல்லாமே அவங்க சின்ன வயசு குழந்தைங்களுக்கு தாய் தகப்புன்னு கேட்டதை வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு, செல்வாக்கு கூடுதலாக வரக்கூடிய அமைப்பு, பணம் காசு சேரக்கூடிய அமைப்பு, நகை நட்டெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு, இத்தனையும் அங்கே நடக்கக்கூடிய அமைப்பில் அங்கே வந்துகிட்டு இருக்கோம். அதனால் ரிஷபராசி அன்பர்கள் அந்த வாலிப வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள் தடைகள் இருந்தாலும் அந்த திருமண விஷயத்தில் தடை இல்லாமல் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது தான் உண்மை. அதே சமயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முக்கியமாக 1, 5, 9 நல்லா இருக்கும்போது 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவங்கள் அந்த இடத்துல கேது இருந்தாலும் கூட உங்களுக்கு குருவின் பார்வையில் இருக்காரு. 11 ராகு இருக்கிறது மிகப்பெரிய பாதுகாப்பு. அடுத்தது 11 சனி வர்றது அதோட பெரிய பாதுகாப்பு. 11 ராகுவும் சனியும் இருந்தாலும் கூட நான் மேசராசிக்கு சொன்ன படம் வேற. ரிஷபராசிக்கு 11 ராகுவும் சனி இருந்தாலும் கூட உங்களுக்கு அது எந்த கெடுதலும் இல்லைங்கிறது தான் உண்மை. எந்த ராகு திசை நடந்தாலுமே கெடுதல் கிடையாது. ஆக நன்மைகளே அதிகமாக உங்களுக்கு அதிகமாக நன்மைகளே நடக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த 2025ஆம் ஆண்டு ரிஷபராசி அன்பர்கள் மிகவும் செல்வாக்காகவும் பணவரவில் அபரிமிதமான பணவரவை பார்க்கக்கூடிய அமைப்புலையும் நீங்கள் என்ன தொழில் தொடங்கினாலும் அந்த தொழிலில் ரொம்பவும் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. மேன்மை அடையிறதுன்னா என்ன? 2க்கு 3 தொழில் நீங்கள் பண்ணுவீங்க. வண்டி வாகன தொழில் ஒரு சம்மந்தப்பட்ட ஓடிட்டு இருக்கும். உயிருள்ள ஜீவன், உயிரற்ற ஜீவன் சொல்லக்கூடிய ஆடு மாடுகள் விருத்தி, ஆட்டு மட்டை, மாட்டு பண்ணை, இது போன்ற வகையில் லாபங்கள் சம்பாதிக்கிறது. மோட்டார் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அதிக லாபம் சம்பாதிக்கிறது. மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான வருமானமும் செல்வாக்கும் கூட இருக்குது. நான் படித்த படிப்பிலேயே எனக்கு பொண்ணு கிடைச்சா பரவாயில்லன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற இளைஞர்களுக்காக இருந்தாலும் சரி, பெண்களுக்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய வயதுக்கு ஏற்றார் போல, உங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்றார் போல நீங்கள் விரும்பிய மணவன் அல்லது கணவன் அல்லது மனைவி போன்ற அமைப்பில் நீங்கள் எப்படி ஆசைப்பட்டீங்களோ அது நடக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே இங்கே நடக்கும். இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கும். ஏன் அப்படின்னா இந்த 2025லேயே ரொம்ப கூடுதலான நன்மை அனுபவிக்கக்கூடிய ராசி ரிஷபராசின்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா அந்த அவங்களுக்கு தான் ஒட்டுமொத்தமாக ராசிக்குள்ளே இருந்தே 1, 5, 9, 3 பாவங்களில் குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. 9ஆம் இடம் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. பாக்கியாதிபதி 11க்கு போகிறாரு. அப்போ பாக்கியங்கள் கூடுதலாக நடக்கும். பாக்கியங்கிறது என்ன? திருமணமாகி குழந்தை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது ஒரு பாக்கியம். வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு, வேலை கிடைக்காம இருந்தவங்களுக்கு வேலை கிடைச்சது ஒரு பாக்கியம். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நான் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த தொழில் தொடங்கவே முடியல, தொழில் தொடங்கிட்டேன், ஒரு பாக்கியம் தான். வீடே கட்ட முடியல, 10 வருஷமாக முயற்சி பண்ணேன், எனக்கு வீட்டு அமைப்பே வரல அப்படின்னா ஏற்கனவே நிலம் வாங்கி போட்டிருப்பீங்க. இன்றைக்கி அதில் லோனே இல்லாத வீடு கட்டுற அமைப்பு, லோனே வாங்காத வீடு கட்டுற லெவலுக்கு உங்ககிட்ட பண வசதியை கொடுத்து வீட்டை கட்ட வைப்பார். இதெல்லாம் பாக்கியம்னு சொல்லப்படுது. பாக்கியம் அப்படின்னால் நாம் மனிதன் வாழ்வதற்கு தேவையான அத்தனையும் கிடைக்கிறது தான் பாக்கியம். மனிதன் வாழ்வதற்கு தேவையான என்னென்னலாம் வேணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அதெல்லாம் கிடைச்சா பாக்கியங்கள். அதனால தான் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். 10ஆம் இடம் கர்மா தொழில் அப்படின்னு சொல்லப்படுது. 4ஆம் இடம் உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசக்கூடியது. 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை பற்றி பேசக்கூடியது. அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குது. இதுதானே ஒன்று.
அப்போ அந்த அதிர்ஷ்டம் செயல்பட்டு இருக்குங்கிற ஒரு அர்த்தம். எந்த திசை பற்றி நடந்தாலுமே அவங்களுக்கு பஞ்சம் இல்லாத, கஷ்டம் இல்லாத, வறுமை இல்லாத ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுக்கும் 2025. மீண்டும் தாய் தகப்பனை பெற்றவங்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கக்கூடிய சுகபோக வாழ்க்கையை நீடித்து வாழக்கூடிய, நீடித்து அவங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் தொடர்ந்து இங்கே உங்களுக்கு நடக்கும். அப்பா அம்மாவையும் நல்லா வச்சுருப்பீங்க, குழந்தைகளையும் நல்லா வச்சுருப்பீங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, கணவன் மனைவி வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு போய் அதில் நிலுவையில் இந்த கேஸ் இருக்குங்க, இந்த நிலத்து பிரச்சனை தெரியல, இந்த வீட்டு பிரச்சனை தெரியல, இந்த காட்டு பிரச்சனை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த 2025 உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்து விடும். ஆமாம், இந்த குழந்தை நம்ம என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ரொம்ப சந்தோஷமாக குதூகூலமாக நீங்கள் இருப்பீங்க. நம்ம குழந்தைய இதை விட நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த வாலிபர்களுக்கு எல்லாத்துக்குமே இதை விட நல்ல ஸ்கூலில் கொண்டு போய் உங்கள் குழந்தைகளை சேர்த்து, ஏன்னா குருவலையும் சொல்லக்கூடிய ஸ்திர வீடான ரிஷப வீட்டில் இருக்கிறார், அவங்க ராசியிலே இருக்கிறார். அப்படிங்கும்போது அங்கே என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? என் குழந்தைங்க இதை விட நல்ல ஸ்கூலில் படிக்கணும், கண்டிப்பாக படிக்க வைப்பீங்க, கண்டிப்பாக இடம் மாற்றி பண்ணி சேர்த்துவீங்க. இத்தனைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்கள் விருப்பப்படியே இங்கே கண்டிப்பாக நடக்குங்கிறது தான் உண்மை. அதனால் 2025ஆம் ஆண்டு பண வரவிலையும் சரி, தொழில் முதலீட்டிலையும் சரி, தாய் தகப்பனை கவனிக்கிற விதத்துலையும் சரி, புது வழக்குகள் தீர்ற அமைப்புலையும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு செல்வாக்கு கூடுதலாக, கௌரவம் கூடுதலாக, மதிப்பு மரியாதை கூடுதலாக வரக்கூடிய ஒரு வருஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 2025 கூடுதலான நன்மைகள் அதிகம் 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 என்றே சொல்லலாம். அதனால் நீங்கள் எதிர்பார்க்கறது விட இங்கே வலுவான ஒரு அமைப்பில் இங்கே வேலை செய்யும். சில பேருக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். ஷேர் மார்க்கெட், பங்குச்சந்தை, ட்ரேடிங் போன்ற விஷயங்களில் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஈடுபாடு உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட் கை கொடுக்கும். ஏன் அப்படின்னா அடுத்த 6 மாதத்துல உங்களுக்கு 8ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொடுத்தார். இதையெல்லாம் படிப்படியாக நடந்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். முதல்ல என்ன நடக்கும்னு சொன்னேன், அடுத்து வரக்கூடியது உங்களுக்கு திடீர் பண வரவு அப்படின்னு நமக்கு சொல்கிறோம். அடுத்து வரக்கூடியது திடீர் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து யோசனை பண்ணி ரொம்ப முயற்சி பண்ணி எப்போ இனிமேல் நம்ம வாங்க போகிறோம், நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு செல்ஃபாக நீங்கள் விட்டுருப்பீங்க. ஆனால் திடீர்னு ஆர்டர் கைக்கு நிற்கும்போது குதூகலம் ஆகிடுவீங்க. அப்போ இந்த வேலை வாய்ப்பும் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கிற அமைப்பு, அதிர்ஷ்டமும் திடீர்னு வரக்கூடிய அமைப்பு, பெற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே நடக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையால் சில வழக்குகளை சந்திக்கிற அமைப்பு இங்கே ஏற்படுத்தும். ஏன் இந்த மாதிரி நம்ம இந்த இதை சொல்கிறோம் அப்படின்னா, எப்பயுமே சனி பயிற்சியாகி ராசி பார்க்குறதோட சிறப்பு இல்லை அப்படின்னா ஏன் அதை நம்ம கொண்டு வர்றோம்? சுக்கிரன்கிறது உங்களுக்கு 7ஆம் பாவகமும் சுக்கிரனும் மனைவி அந்த பாவத்தை இது பண்ணும். ஏற்கனவே 7ஆம் பாவத்தை சனி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே கணவன் மனைவி வரவுள்ள சிக்கலில் இருந்தவங்க, கோர்ட்டு கேஸுன்னு இருக்கிறவங்க, பிரச்சனை தீரலன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை தீர்ந்து ரிலீஃப் ஆகி நீங்கள் கணவன் மனைவி ஒன்றுபடக்கூடிய வாய்ப்பு அந்த வழக்கில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். கணவன் மனைவி பிரிவு ஏற்படுத்தி சண்டை சச்சரவோடு இருந்து தன்னுடைய தாய் வீட்டுக்கு போன பெண்ணாக இருந்தாலும் சரி, மனைவி வீட்டை விட்டு போன ஒரு கணவராக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் சரி, அந்த வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகி நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து திரும்ப குடித்தனம் நடத்துகிற அமைப்பில் அந்த பாவம் வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் கணவன் மனைவிகளில் இந்த பல சிக்கல்கள்லாம் தீரும். கோர்ட்டு கேஸு நீங்கள் போனவங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி வேண்டாம், நம்ம கேஸை தள்ளுபடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றா வாழக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இங்கே விட்டு. அதனால் ரிஷபராசி அன்பர்கள் எல்லாருமே குதூகலமாகவும் சுறுசுறுப்பமாகவும் ஆலய வழிபாடு, குலதெய்வம் போன்ற விஷயங்களில் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டாகவும், குலதெய்வத்துக்கு வச்ச கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டிய ஒரு ஆண்டாகவும் 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். ஆக 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு வளர்ச்சிக்கான ஆண்டு தானே தவிர வீழ்ச்சிக்கான ஆண்டு இல்லை. ரிஷபம் இருக்கிற 12 ராசிகளிலேயே ரிஷபம் ரொம்ப குதூகூலமாக இருக்கும். அவர் சில நண்பர்கள் கேட்பாங்க, சார் எல்லாருக்கும் நல்லா இருக்குதான் ரிஷபராசியில், நாம் ராசி பலன் சொல்லும்போது என்ன சொன்னேன், ஒரு ராசி பலன் நாம் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 20% பேருக்கு தான் அந்த ராசி பலன் பொருந்தும், பாக்கி 80% பேருக்கு பொருந்தாது. ஏன் அப்படின்னா தசாப்தி அடிப்படையில் தான் அவங்களுக்கு சம்பவங்கள் நடக்குங்கிறது தான் உண்மை. அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாமே ஒரு 20% பேருக்கு கண்டிப்பாக பொருந்தும்.
இதில் இன்னொரு கருத்து சொல்கிறது என்ன அப்படின்னா, ராசி பலனுக்குள்ளே வராத சில விஷயங்கள் இருக்குது. வராத சில விஷயங்கள்லாம் என்ன, இப்போ நீங்கள் சொன்னதில் சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு நடக்கலை. வேறு ராசி பலனுக்குள்ளே என்னென்ன வரும்னு கணக்கு இருக்குல்ல. இப்போ என் ஆயுள் சொல்லணும்னா சொல்ல முடியாது ராசி பலனுக்குள்ளே. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் கடன் இருக்குதா, நோய் இருக்குதா, பிரச்சனை இருக்குதா, நான் என்னுடைய வாழ்க்கை சீராக போகுமா அப்படிங்கிறதுலாம் இது ஒரு பொது பலன் தானே. உங்கள் ராசியில் ஒரு பேர் இருப்பாங்க, எல்லாருக்கும் அந்த பொறுத்தா இருக்குது. அதனால் ராசி பலன் அப்படிங்கிறது குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே பொருந்தும் அப்படிங்கிறதுனால, எல்லாருக்கும் பொருந்தாதுங்கிறதுனால நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள், நான் சொல்லக்கூடிய அமைப்புகள் பொருந்தக்கூடியவர்களுக்கு நல்ல வகையில் இந்த 2025 சிறப்பாகவே இருக்கும். நன்றி, வணக்கம்.